இந்த மெத்தட்ல வித்தியாசமா மட்டன் கிரேவி பண்ணீங்கன்னா அருமையான டேஸ்ட்ல வரும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, சோம்பேறியே நீ எறும்பின் நிலத்திற்கு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இதோட ஷார்ட் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். எறும்பு பாருங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு. அநேக நேரங்களில் நம்ம சில வேலை பண்ணணும்னு நம்ம பிளான் வச்சுருப்போம், ஆனால் சோம்பேறித்தனத்தினால அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா அந்த வேலையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதனால் சோம்பேறியாக உட்காந்துட்டே இருக்காமல் சுறுசுறுப்பாக நம்ம வேலையை பார்க்க நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நல்ல திக் கிரேவியாக. இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தடில் இல்லாமல் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அப்புறம் மட்டன் கூட வேக விடுவோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். சிம்பிளான வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மீதி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் உள்ள ஜாமானை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மட்டன் கிரேவி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் கரெக்டான குவான்டிட்டியில் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும். சில இது ஒரு ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம 2 ஸ்பூன் போட்டோம், இல்லைன்னா 2 ஸ்பூனுக்கு பதிலாக 1 ஸ்பூன் போட்டோம்னா டேஸ்ட் வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மட்டன் திக் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர், இல்லைனா 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர்னாலும் ஓகே தான். முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தாலோ கடலெண்ணெய் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானோடனே 2 பல்லாரி பெரிய வெங்காயம் 2 இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குரிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி 1 இன்ச்சு சைஸில் உள்ளது 2, ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு கையளவுக்கு மல்லி இலை, கருவேப்பிலை இலை ஒரு கைக்கொத்து, புதினா இலை ஒரு கைக்கொத்து, பெருஞ்சீரகம், சோம்பு 2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கிராம்பு ஒரு 10, ஏலக்காய் ஒரு 10, பட்டை 1 இன்ச்சு சைஸில் உள்ளது ஒரு 2, கல்பாசி கடல் பாசி கொஞ்சோண்டு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்ல பச்சை கலரில் இருக்கும், ஏன்னா நம்ம புதினா இலை மல்லி இலை எல்லாத்தையுமே அரைச்சிருக்கோம். வத்தப்பொடி மல்லிப்பொடி சேர்க்கும்போது கலர் மாறிடும். இப்போ இது பச்சை வாடை போகிற வரை ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்குவோம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வத்தல் பொடி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துலாம். மல்லிப்பொடி 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி எப்பவுமே நம்ம ஜாஸ்தியாக போடணும். அப்போது நம்மளுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா அரைச்ச தண்ணி அதை கொஞ்சம் சேர்த்துடலாம், ஒரு 1/2 கிளாஸ் மட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு நான் சேர்க்குறேன். அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் இப்போ சேர்த்துடலாம். நல்ல இளங்கறி ஆடு, இல்லைனா நெஞ்சு கறி வாங்கியிருக்கு. சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். நல்ல பீஸு பாருங்கள், நல்ல பீஸு. இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். மட்டன்லேருந்தே தண்ணி வரும், இருந்தாலும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.
பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும். ஏன்னா மட்டன் வேகும்போது அதுலேருந்து நல்லா தண்ணி வரும். அதுலேயே வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வாங்கின மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வேக விடணும். இது பார்த்திங்கன்னா நல்ல இளங்கரி ஆடு, சீக்கிரம் வெந்துடும், 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கு மேலே விட்டோன்னா இதை குழஞ்சிரும். கொஞ்சம் முத்துநாடாக இருந்துச்சுன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. இதுக்கு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பர் கிரேவி, கரெக்டான திக்னஸில் மட்டன் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு பீஸ் எடுத்து சூப்பர் சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. நல்ல இளங்கரி ஆடுங்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக வெந்துடும். அவ்வளோதான், நம்ம எல்லாமே இதில் சேர்த்ததுனால இதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டச்சிங்காக எதுவுமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும் மட்டன் கிரேவி. இது நீங்கள் ரைஸுக்கு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம், இல்லை புலாவ் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும்.